தேசத்துல இங்கதான் தாயாருக்கு தனி சன்னதி இருக்கு. மலர்மங்கை தாயார். அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சிபுரம் ஏஆர்எஸ் சாரீஸ் யூடியூப் சேனலுக்குள்ளே அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு விசேஷமான திவ்ய தேசம். இப்போ ஒன்று வந்து எங்கள் ராமலிங்க சொன்னா பாருங்க, அதுதான் அந்த திவ்ய தேசம் ஒன்று. இன்னொரு திவ்ய தேசம் வந்து திருவித்துவக்கோடு. திருவித்துவக்கோடு. அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் காசி விஸ்வநாதர், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதே சன்னதியில் பின்பக்கம் பார்த்தோம்னா பெருமாள். அது மாதிரி ஒரு ஆச்சரியமான சன்னதி இருக்கு அதில். ஏன்னா இது எல்லாருமே பார்த்தா ரொம்ப ஒரு சேவிக்க வேண்டிய ஒரு சன்னதி. பக்கத்துலேயே ஆறு ஓடுறது, நம்ம ஆற்றுல தீர்த்தமாட்டு வரலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா எல்லா சன்னதியிலுமே நமக்கு வந்து நம்ம காஞ்சிபுரம் எல்லா திவ்ய தேசம் போனால் திவ்ய தேசத்தெல்லாம் பற்றி சொல்லுவோம். பட் இங்கெல்லாம் பார்த்து வேலுக்குடி சுவாமி சொல்கிற உபன்யாசம் சொல்கிற மாதிரி எந்த சன்னதியில் எதுவுமே அவர் சொல்கிறது எல்லாமே பேசாமல் இருப்பான். நம்ம ஏதாவது இங்கேருந்து எடுத்து போனோம்னா பெருமாளுக்கு அம்சை பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து போனோம்னா அதெல்லாம் அப்படி கீழே வைக்க சொல்கிற கட்டு இருந்து அவள் பெருமாளுக்கு அம்சை பண்ணி அதெல்லாம் கொடுக்குறோம். அதெல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை. நல்லா இந்த திவ்ய தேசம் இந்த மலைநாடு திவ்ய தேசம் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக சேவை. ஒன்றுமே நமக்கு குறையே கிடையாது. நிதானமாக நம்மளை வந்து தள்ளுற வரையும் போகிறதுக்கு இது அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாமளே சேவிக்கிற வரையும் சேவிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம உட்காந்து நிதானமாக சேவிக்கலாம். பட் டைமிங் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா என்ன ஒருனா டைமிங் முக்கியம். ஏன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கு திறந்துடுறான். ஏற்கனவே நான் நேற்று பதிவில் போட்டிருக்கேன், 4:30 மணிக்கு திறந்துடுறான் உங்களுக்கு கோவில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏர்லி மார்னிங் கொஞ்சம் நம்ம கிளம்பிட்டோம்னா எல்லாத்தையும் பார்த்தலாம். ஒரு 11 o'clock மோஸ்ட்லி எல்லா கோவிலும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்கள் ரிட்டர்ன் வந்து இதுக்கு போயிட்டு இருக்கோம், குருவாயூர் போகிறோம். இப்போ குருவாயூர் போயிட்டு விருது குலசேகர ஆழ்வார் திருவஞ்சிக்காலம் அது ஒன்று பார்க்கணும். அது நீங்கள் ஈவினிங் பார்த்துட்டோம்னா எவ்ரிதிங் ஓவர். ஏன்னா இந்த மலைநாடு திவ்ய தேசம்ன்றது எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டியது. எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பேன், உங்களுக்கு பாதி பேர் விஷயம் தெரியும். பட் இருந்தாலும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரோம். உங்களுக்கு ஏதாவது இந்த மலைநாடு திவ்ய தேசம் பற்றி எனக்கு வந்து ஒரு அதாவது சாரதின்றா பாருங்க, அது மாதிரி எனக்கு வந்து ராகுல்ன்றவர் நமக்கு ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிரைவர். கொஞ்சம் கூட மூஞ்சி சுருக்காத, நம்ம டயத்துக்கு நம்ம 4:30 மணின்னா கரெக்டாக 4:15 ரெடி ஆயிடுறாரு. அது மாதிரி நமக்கு. ரெண்டாவது நம்ம எந்தெந்த சன்னதி திவ்ய தேசம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு ஐடியா வச்சிருக்காரு. திவ்ய தேசத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இந்த கேசட் போடுறாரு. இந்த கேசட்டில் வேலுக்குடி சுவாமியோட கேசட் போடுறாரு. திவ்ய தேசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரும் ஓரளவுக்கு எல்லாமே சொல்றார். திருமங்கல் வருது, இது திருமங்கல் பாடல் பண்ணது, அது பண்ணி மொத்தம் அவரும் வந்து ஓரளவுக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காரு. எல்லாமே நல்லா சொல்றாரு. நமக்கு ரொம்ப கூட கொஞ்சம் கூட சிரமம் பார்க்காத, இந்த டயத்துக்கு இங்கே போங்க, இந்த டயத்துக்கு இந்த கோவில் தந்துருப்பாங்க, கரெக்டாக அவர் சொல்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாமே டைம் பிரகாரமே எல்லாமே நல்லா ஒரு மூஞ்சி சுருக்காத நல்ல ஒரு. ஏன்னா என்னதான் நம்ம டிராவல்ஸில் வந்து பண்ணால் கூட பற்றி எல்லாருக்குமே ஒரு ஹியூமன் ஒன்று இருக்கு. ஸோ அவரை பற்றி எது விதமான ஏதாவது நீங்கள் திவ்ய தேசம் போகணும், மலைநாடு போகணும், திவ்ய தேசம் போகணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக சேவ் பண்ணி உங்களுக்கு டைமே வேஸ்ட்டே ஆகாது. உங்களுக்கு வந்து 3 to 4 days. அதாவது நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தால் நாகர்கோவில் இறங்கி வந்து இறங்கினீங்கன்னா அது தகுந்த மாதிரி ரூட்டில் சொல்லி உங்களுக்கு பண்ணுவோம். இல்லைன்னா ஃப்ளைட்டில் வர மாதிரி ட்ரிவாண்ட்ரில் வந்து நம்ம இறங்கிட்டோம்னா அவளே நம்மளை பிக்கப் பண்ணிட்டு எங்கெங்க என்னென்ன திவ்ய தேசம் இன்னைக்கு போகணும், எங்கள் ஹால் டிக்கெட் எல்லாமே நம்ம கண்டிப்பாக சொல்லிடுறோம். ஸோ இந்த சான்ஸ் ஒன்று நல்ல ஒரு இன்னைக்கு வந்து எங்களுக்கு உண்மையாக ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா என்னதான் பிஸ்னஸ் பண்ணுறோம் போகிறோம் இருந்தால் கூட ஒரு இதெல்லாம் விட்டு வந்து ஒரு 4 நாள் ஒரு பெருமாளை சேவிக்கிறது வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது ஹெல்ப் வேணும், உங்களுக்கு இல்லை ஒரு கைட்லைன் வேணும், ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக என் நம்பர் இருக்குது. என் நம்பரை கான்டாக்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் இதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நன்றி. வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வருகிறோம்.